தீவினைக்கு பலனாக தீவினை பயன் நரகம் என்று ஆக்கினாய். ஆணவமலத்தின் வலிமையை நீ ஒடுக்குவாய். வீடு வேறு அருள்வாய். என்ன இருக்கிறீங்க? ஆணவமலத்தை சக்தியை ஒடுக்குவாய், வீடு பேறு தருவாய். திருவாவடுதுறையில் எழுந்தருளிய நமச்சிவாய குருவே, உடம்பு நிலையில் இருக்க வேண்டிய கட்டுநிலை உயிர்களுக்கு நீ உடம்பை கொடுக்கிறாய். அதாவது கருவிகளை கொடுக்கிறாய்னு அர்த்தம். உடம்பை கொடுக்கிறாய்னா கருவிகளை கொடுக்கிறாய்னு அர்த்தம். அறியாமையினால் உயிர்கள் வினை செய்ய வைப்பாய். அந்த உயிரின் செயலை உன் செயலாக ஏன் சொல்லுகிறார்கள்? தீவினை பயன் நரகம். முதல் செய்தி, தீவினை பயன் நரகம். போற்றி பகருடையில் இந்த நரகம் பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். யார்? உமாபதி சிவம். நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப்பெறின் மாணிக்க வாசகர் பாடுறார். அடுத்தது, நீ ஆணவமல வலிமையை ஒடுக்குவாய். அப்படின்னா அது அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. ஒடுக்குவாயின்னா அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. அதாவது ஆன்மாக்களுக்கு பிறவியை தந்து, ஆன்மாக்களுக்கு தனுகரண போன போகம் கொடுத்து பிறவி தந்து, நரகம் சொன்னது அதனால தான். தீவினைகள் செய்கின்ற அந்த உயிர்களை நல்வினை செய்ய வச்சு நேரடியாக சமயம் பண்ண வைக்க மாட்டார். தெரிஞ்சுக்கிடுங்க. வள்ளுவர் எங்கேயாவது சரியகிரிய யோகம் பேசுகிறாரா? அப்படின்னா வள்ளுவருக்கு என்ன வேலை? கெட்டது பண்ணுறவனை அவ்வளவுதான், அவருடைய ஏரியா அவ்வளவுதான். அது பிறகு சமயத்துக்குள்ளே வரணும். சரியா? தீவினை செய்வர்களை நல்வினை செய்ய வைத்து, நல்வினை செய்கின்ற உயிர்களை தவம் செய்ய வைத்து, தவத்தினுடைய 3 கூறுகள் சரியகிரிய யோகம் செய்ய வைத்து, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் பெற வைத்து, அதுக்கு பிறகுதான் ஆணவ மலத்தை ஒடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் இறைவனுக்கு 84 லட்சம் யோனி பேதத்தில் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆமாம், நம்ம எழுதும்போது ஆணவ மலத்தை ஒடுக்குவாய் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிடுறோம். ஆனால் அந்த ப்ராசஸ் இல்லாமல் சொல்லக்கூடாது. அடுத்த வார்த்தை என்ன எழுதியிருக்கிறீங்க? ஒடுக்கி என்ன தருவாய்? எப்படி தருவாய்? வீடு பேர். வீடு பேர் சும்மா கொடுத்துருவாரா? போனவொன்னு கொடுத்துருவாரா? வீடு இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் வீடு பேர். எந்த ப்ராசஸ்? தீவினை செய்பவனை யாராக மாற்றணும்? நல்வினை செய்கிறவனை தவம் செய்கிறவனை மாற்றணும். சவம் செய்கிறவனை ஞானத்துக்கு கொண்டு வரணும். அது நம்ம எழுதினீங்களா இல்லையா? ஞானத்துக்கு கொண்டு வரணும். அதில் 4 படிநிலையில் செலுத்தணும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதலுக்கு செலுத்தணும். அதுக்கு பிறகு தான் அவனை வீடு பேருக்கு அனுப்ப முடியும். சும்மா ஆணவ மலத்தை ஒடுக்குவா வீடு பேர் தருவாயின்னு புஸ்தகத்தில் இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்கள் உயிரில் பயன்படும். அவங்க ஞானிகள் அப்படி சுருக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கனியூர்லேருந்து ஒருத்தர் ஒரு ரூட்டு கேட்டாங்கன்னா கனியூர்காரங்க வேகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஊரில் அவன் இருக்கிறான். அது எல்லாருக்கும் புரியுமா? இப்போ நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்ட் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் தெரியாது என்ன சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ அந்த ஊரில் இருக்கிறதுனால உனக்கு சாதாரணம்டா, அடுத்தவனுக்கு அது கஷ்டமான விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் ஞானிகள் வேகமாக சொல்லுவாங்க. நாம் இந்த ஸ்டெப்போடு பொருள் எடுக்கணும். அவங்க இதை கடந்து நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க.
ஒரு பெரிய பாலத்தை ஒருத்தர் கடந்துட்டார் அல்லது ஒரு பெரிய பள்ளத்தை கடந்துட்டாருன்னா ஒன்றும் இல்லை, ஈஸிம்பார். எப்போ கடக்காதவனுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தான் பயங்கரமாக தெரியும். கிரிக்கெட்டில் ஒரு பாலை ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்ச் பண்ணியிருந்தா ஒரு பெரிய வெற்றி ஆயிரும். அவன் இங்கேருந்து குதித்து மேலே வரைக்கும் போய் பாலை பிடிச்சி அது மிஸ் ஆகி அவன் சர்ன்னு உடம்பை எடுத்துகிட்டு போகும். உடம்பெல்லாம் தேஞ்சு காயப்பட்டு கிடப்பான். பாருங்க சார், பொறுப்பு இல்லாமல் ஒரு பாலை விட்டுட்டாருப்பான். ஆனால் அவர் பிடிச்சார்னா அது சாதாரணமாக சொல்லுவான், அது பெரிய செய்தி ஆகாது. புரியுதா? அந்த இடத்துல அவன் எடுத்த அந்த ரிஸ்க்கு எதாக மாறாது, பெரிய விஷயமாக பேசப்படாது. ஆனால் அங்கே ஒரு பெரிய ரிஸ்க்கு இருக்குங்கிறத விட்டுறக்கூடாது. பாலை பிடிச்சாலும் ரிஸ்க்கு தான், மிஸ் பண்ணாலும் ரிஸ்க்கு தான். அது அப்படி நீங்கள் பார்த்து கிரிக்கெட்டில் நான்லாம் முதல்ல தீவிரமாக பார்ப்பேன். அந்த பால் மிஸ் ஆனாலும் அவனை சர்ன்னு இழுத்துக்கொண்டு இதில் கொண்டு விட்டுரும், பவுண்டரியில் கொண்டு விடும். அப்போ அவனுக்கு இருக்கிற வேதனை அவனுக்கு தான் தெரியும். அதனால் இது நீங்கள் உடனடியாக அப்படியே பாடமாக எடுத்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு அது நேரடியாக ஒட்டாது. நம்முடைய எதோட ஒட்டணும், நிற்கும் முறையோடு ஒட்டணும். என்ன முறை? இப்போ நான் சொன்னது நிற்கும் முறை. மடத்தூரில் படித்தோமல்ல, ஓதுமுறை நிற்கும் முறை தான் முக்கியம், ஓதுமுறை முக்கியம் கிடையாது. நிற்கும் முறை தான் முக்கியம். இவங்க சொல்லும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். இதற்கு அடுத்தது அதுன்னு புரிந்து கொள்ளணும். துறை செய்வாள் நமச்சிவாய குருவேன்னு அடுத்து சொன்னது அதனால தான். ஆணவமலத்தை ஒடுக்குவாய் ஒன்று, வீடு பேர் தருவாய். யார் தருவா? இறைவன் குருவாக தரணும். அதனால தான் யாரை வச்சார்? அடுத்து குருவை சொன்னார். அதற்கு பிறகு இருக்கிற செய்தியை தனியாக எழுதணும். பிறக்க வேண்டிய உயிர்களுக்கு கருவி கரணங்களை கொடுக்கிறாய். அந்த உயிர் வினைய செய்கிறது. ஆனால் யார் செய்ததா சொல்கிறாங்க? இறைவன் செய்ததா சொல்கிறாங்க. நேற்று வகுப்பில் பார்த்துட்டோம். அதுக்கு விடை என்னென்னா, செய்ய வைக்கிறது இறைவன் தான், செய்தது யார்? உயிர். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆமாம், செய்தது உயிர் தான். அதனால் வினை செய்தது இறைவன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வினை செய்தது இறைவன் சொல்லக்கூடாது. யாராவது தப்பு பண்ணிட்டானா உனக்கு எவன்டா படித்து கொடுத்தான்னு கேட்பான். இவன் தப்பு செய்கிறதுக்கெல்லாம் படித்து கொடுத்தவன் பொறுப்பு ஏற்பானா? பொறுப்பு யாரு தான்? தப்பு செய்தவன் தான் பொறுப்பு. புரியுதா? அதே மாதிரி தான் இது. அதனால் அந்த ஏன் உன் மேலே சொல்கிறாங்கங்கிறதுக்கு விடை முன்னால் சொல்லியாச்சு. 2 மந்திரத்துக்கு முந்தி சொல்லியாச்சு. செய்ய வைப்பது இறைவன், செய்தது உயிர் தான். யார் மேலே சொல்லக்கூடாது? இறைவன் மேலே சொல்லக்கூடாது, இறைவன் மேலே செய்யக்கூடாது. எனக்கு இந்த வாகனம் வேணும்னு மகன் கேட்குறான், அப்பா வாங்கி கொடுக்குறாரு, வண்டியை கொண்டு முட்டுறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். இதுக்கு யார் பொறுப்பு கிடையாது? அப்பா பொறுப்பு கிடையாது. வாகனம் கேட்டால் வாங்கி கொடுத்தது வரைக்கும் யார் சரி? அப்பா சரி. வண்டி இவன் சரியாக ஓட்டாததுக்கு யார் தான் பொறுப்பு? வண்டியை ஓட்டினதுக்கு இவன் பொறுப்பு தான். சரியாக ஓட்டினாலும் இவன் தான் பொறுப்பு, இவன் தான் பொறுப்பு. அதே தான், அதை இதில் பதிவு செஞ்சார். சரியா? மந்திரத்தை படிங்க. பூட்டுவாய் நீ கருவி, பூண்பார்க்கு பொய் வினையை கூட்டுவாய், நின் செயலாய் கூறுவது எத்தாலோ. எதனாலுங்கிறது எத்தாலோ. வீட்டுவாய் தீதுக்கு இருநிறைய தாக்கி மலம் ஓட்டுவாய் ஆவடு தண்டுரை நமச்சிவாயனேங்கிறது மந்திரம். அதுதான் இதில் செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்த பகுதிக்கு போங்க. மணி எத்தனைன்னு பாருங்கள். அடுத்த பகுதி ஒரு